இந்த வீடியோவில் நம்ம ஒரு போர்ட் மாஸ் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நிறையா போஸ்ட் ஆகிருக்கும், நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒன்றா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக 99% பேர் தப்பாக தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் கூட தப்பாக தான் காட்டும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க கால்குலேட்டரில். ஸோ தப்பாக தான் காட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் போர்ட் மாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். போர்ட் மாஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்கு என்ன மீனிங்னா ப்ராக்கெட், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஓக்கு என்ன மீனிங்னா ஆர்டர் இல்லைன்னா இண்டீஜர்ஸ், டிக்கு என்ன மீனிங்னா டிவிஷன்ஸு, எம்முக்கு என்ன மீனிங்னா மல்டிப்ளேஷன்ஸ், ஏக்கு என்ன மீனிங்னா அடிஷன்ஸ், எஸ்ஸுக்கு என்ன மீனிங்னா சப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கான மேக்ஸ் ரூல்ஸு. ஸோ இந்த போர்ட் மேக்ஸுங்கிற ரூல்ஸை நம்ம ஆர்டர் வைஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போது இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடணும், அப்புறம் தான் நம்ம அடுத்தது போகணும். இந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ள இந்த ப்ராக்கெட்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா 24/6 - 2 + 3² இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வரும்போது மறுபடியும் நீங்கள் போர்ட் மாஸ் ரூலில் என்ன இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இதில் ப்ராக்கெட் இருக்குன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். ஸோ ஆமாம், இதில் ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வந்துடும்னா 4 வந்துடும். 24/4 + 3² ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் இன்ட்டு 2. இப்போ மறுபடியும் நம்ம வரோம், அடுத்த ஸ்டெப் மறுபடியும் இதே மாதிரி யோசிக்கிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே வரோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்போது ப்ராக்கெட் செகண்ட் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. இப்போ இந்த டேர்ம்ஸில் இருக்கிறதுல அடுத்து என்ன ஆர்டர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு ஆர்டர்ஸ் இருக்குது, ஆர்டர்ஸ் எங்கே இருக்குது 3² இருக்குது. ஸோ நம்ம 3² சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லைனுக்கே போனோம். 24/4 + 9 இன்ட்டு 2. ஸோ இப்போது அகெயின் நம்ம ப்ராக்கெட்ஸ்குள்ளே வரோம். அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ டிவிஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த சம்ஸே பண்ணணும். 24/2 and 4 என்னதுன்னா 6 + 9 இன்ட்டு 2. இது வரைக்கும் நம்ம மல்டிப்ளையே பண்ணல. ஸோ மல்டிப்ளேஷன் இருக்குது. அப்படின்னா நம்ம மல்டிப்ளேஷனாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் மல்டிப்ளேஷன் போகணும். ப்ராக்கெட்டை ஆட் பண்ணுறோம், நமக்கு என்ன வந்துடும்னா 15 வந்துடும் இன்ட்டு 2. இப்போ நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணணும். ஆன்சர் என்ன வந்துடும்னா 13 வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்னது, இதோட ஆன்சர் வந்து 30. எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை பார்க்குறோம். ஆமாம், ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குது. 6 - 2 நமக்கு 4 வந்துடும். அடுத்து 3² நம்ம பண்ணுறோம். 3² பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 9 வந்துடும். 24/4 + 9 வந்திருக்கும். அகெயின் நம்ம மறுபடியும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது டிவிஷன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். 24/4 என்னதுன்னா நமக்கு 6 வரும். ஸோ இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மல்டிப்ளேஷன் போகணும். ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும்போது 9 + 6 எவ்வளோதுன்னா 15, 15 × 2 எவ்வளோதுன்னா 30. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னதுன்னா 30. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் போர்ட் மேத்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இனிமேல் ஃபேஸ்புக்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ரூலை யூஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.